இந்த உலகத்தில் அதிசயமே நம்ம தான். ஒரு உருவாக்கின பொருளை பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா உருவாக்கினவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நினச்சி பாருங்கள். ஒரு டிரைவிங், ஒரு காரில் உட்காடுறோம், ஒரு ஏசி இருக்குது, ஸ்டேரிங்கு, ஒரு ஆன்பேர் இருக்குது, டோர் இருக்குது, விண்டோ இருக்குது, கிளாஸ் இருக்குது. அது ஒரு காருன்னு ஒத்த வார்த்தையில் நம்ம சொன்னாலும் அதில் கண்டுபிடிப்புகள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நான் என் தொழிலாளிகிட்ட தான் பேசுவேன், ஏன்டா இதை பயன்படுத்துறதுக்கே எப்படின்னா அதை உருவாக்கணுனுக்கு எவ்வளோ மைண்ட் இருந்திருக்கும். ஒரு விமானத்தில் பயணிக்கவே பயப்படுறவங்களாம் இருக்காங்க, ஏன்டா அதை உருவாக்கணுன்னு எவ்வளோ இருந்திருக்கும். அந்த ஆற்றலை நினச்சி பார்த்தோமா நம்ம எதுவுமே ஈஸியாக இருக்கும். ஒரு கப்பலில் பயணிக்கிறோம், நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களை, கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களை, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க ஒரு லேப்டாப்பில் இருக்கிறத படிக்கிறதுக்கே யோசிச்சா அதுக்குள்ளே அவ்வளோ மென்பொருளை வச்சுருக்கான விஷயங்களை அவனுக்கு எவ்வளோ இருந்திருக்கும். அப்படி நினச்சி பாருங்கள், அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அடையாளம் அந்த பொருளை காசு கொடுத்து சாப்பிட்றது தான் கஷ்டம்னா அந்த சுவையை கொடுத்தவருக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கும், ஆற்றல் இருந்திருக்கும். எங்கள் அண்ணனுக்கு அந்த அந்த ஒவ்வொரு இழப்பையும் அவர் எப்படி சந்திச்சிருப்பார். ஒரு கொரோனா தருணத்தில் 40 கோடி ரூபாயை லாஸ் பண்ணி தொழிலாளிகளுக்கு சம்பளம் போட்டு இன்றைக்கி அந்த நிர்வாகம் திரும்பிய திசையெல்லாம் ரோடில் பயணிக்கும் போதெல்லாம் நான் இளைப்பாற வேண்டுமா, அடையாளம் பண்ணுவா, மிக மலிவான விலையில், எளிய முறையில், நல்ல ரசம், மிளகு ரசம். எங்கள் அண்ணன் ஒரு சாதனை பண்ணார். இந்த சிறுதானியத்தெல்லாம் கொண்டு வந்தார் உணவில். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. நமக்கு எப்போவுமே இந்த பீஸா, பர்கர், இந்த ஷார்ட் ஐட்டத்துக்கு தான் போயிடுவோம். நம்ம பாரம்பரியத்தெல்லாம் புகுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருடைய லட்சியமே அதுதான். இப்படி மனிதர்களை நம்ம ஊடுருவும் போது நம்ம செய்கிற செய்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் நீங்களாம் சாதாரணமாக வருவீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நாங்களாம் எங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்களுக்கு சேர்த்து அறிவும் ஆற்றலையும் இருக்கிற சந்தோஷம் கொடுக்க போகிறதே நீங்கள் தான். நீங்கள் குறை காலங்கள் நாங்களாம் உழைச்சிட்டோம், 50 வருஷம் 50 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு உற்சாகங்கிறது உங்கள் கூடவே இருக்குது. அதை கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பி விடுங்க, அவ்வளோதான். அது உறங்குது. இந்த உறங்கும் போது ஒன்றும் தெரியாதில்ல, அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் விழித்து கொண்டால் நீங்கள் தான் உலகமே. இன்றைக்கி இருக்கிற இளைஞர் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அற்புதமான காலத்தில் வாழ்கிறீங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் அவர் தஞ்சை பெருங்கோயிலில் போய் நம்ம இப்படி நிமிர்ந்து பார்க்குறோமே, எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு வியந்து பார்க்குறோமே, பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணி நாம் என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமே உள்ளத்தில். அந்த தமிழை நான் நினச்சி பார்க்குறோமே, கல்லணையை நினச்சி பார்க்குறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய நம்ம கல்லணை திருச்சியில் நினச்சி பார்த்தா அந்த ரத்தத்தில் பிறந்தவங்க தானே நமக்கு என்ன திறமை இல்லை. நம்ம யார், நம்ம முப்பாட்டம் யார், எது நம்மளை மங்க வைக்கிது? ஒன்றே ஒன்றை மட்டும் ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களை தான். யார் தான்? அது உங்களுடைய தீய எண்ணங்கள். உங்களை எதை ஆழ்மைப்படுத்துதோ அதிலிருந்து மீண்டு வாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகள். ஒரு மனிதன் எங்கே ஜெயிக்கணும்னா தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க ஜெயிக்கணும். முன்ன மற்றெல்லாம் தன்னால் நடக்கும்.